ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ். இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கொஷினுக்கு போகலாம். 30 men can complete a work in 16 days. 6 days after they started working, 15 more men joined them. How many days will they now take to complete the remaining work? அதாவது 30 men வந்து ஒரு ஒர்க்கை வந்து 16 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 6 டேஸ் கழித்து அவங்களோட வந்து 15 மோர் மென் வந்து அந்த ஒர்க்கை ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து எவ்வளோ டேஸில் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதோட வந்து ஷார்ட் ட்ரிக் நான் சொல்லித்தரேன். இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். m1 d1 divided by w1 is equal to m2 d2 divided by w2. அதாவது m1ன்றது இனிஷியலாக எவ்வளோ மென் இருக்காங்க அப்படின்ட்டு 30. m2ன்றது அவங்களோட வந்து 15 நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 + 15 45. d1 அதாவது அவங்க 6 டேஸ் கழித்து தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 டேஸ் தான் வந்து d1ன்னு வரும். d2 தான் நம்மளை கேட்டிருக்காங்க. w1 இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஒரு நாளைக்கு ஒர்க்கு வந்து 1/16 வரும். ஸோ 6 டேஸ்னால் 6 divided by 16 அப்படின்னு வரும். 6 divided by 16னா 3/8 யூனிட்டுன்னு வரும். இதுதான் w1. w2ன்றது ரிமைனிங் ஒர்க். ஸோ 1 - 3/8 = 5/8 யூனிட்ஸ் தான் வந்து ரிமைனிங் w2. இதை வச்சு ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 30 × 6 divided by 3/8 w1. m2ன்றது 45, d2 தான் கேட்குறாங்க நம்மளை. w2ன்றது ரிமைனிங் ஒர்க் 5/8. இந்த 8க்கு 8 கேன்சல் ஆகிடும். அப்புறம் வந்து இது 15 டைம்ஸ் பண்ணால் இது 2, இது த்ரைஸ்க்கு வரும். இது 3 வந்து இதை கேன்சல் பண்ணோம், 6 இது பண்ணோன்னா 2 வரும். 4/3 = d2 divided by 5ன்னு வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 4 × 5 = 20. ஆன்சர் 20/3 டேஸில் தான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.